Hi, Vanakkam. Welcome to the next video where we discuss Malayalam classics. இப்போ ஃபர்ஸ்ட் வீடியோ தனியாவர்தன் பத்தி பேசியிருந்தோம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சில பேர் என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்துட்டு ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான் பார்த்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். தமிழ் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, ஏன்டா நீ இதோட பெட்டரா பேசுவியாடா தமிழ், ஏன் வீடியோல அப்படி ஒரு மாதிரி தடுமாறுனீங்க, ஏதோ ஒன்றும் தெரியாத மாதிரி பேசுனேன். நானும் யோசிச்சு பார்த்தேன், கரெக்ட் தான், நான் இதோட கொஞ்சம் பெட்டரா பேசுவேன் வெளியில பேசும்போது. அது என்னன்னா கேமரா முன்னாடி ஒரு சில வேர்ட்ஸ் வரலங்க, என்ன பண்றது, போக போக சரியாயிடும். ஓகே, அண்ட் ஃபர்ஸ்ட் வீடியோக்கு 11 சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் 65 வியூஸ். வேற என்ன வேணும்? ஓகே, வியூஸ் வருதோ இல்லையோ, லெட்ஸ் டாக் அபவுட் படத்தை பத்தி பேசிட்டே இருப்போம். ஸோ நெக்ஸ்ட் மூவி உத்தரம், ஆன்சர், இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் இஸ் ஆன்சர். 1989 ரிலீஸ் ஆயிருக்கு. ரிட்டன் பை எம் டி வாசுதேவன் நாயர் அண்ட் டைரக்டட் பை பவித்ரன். எம் டி வாசுதேவன் நாயரை பத்தி பேசணும்னா தனி ஒரு வீடியோ 2 ஹவர்ஸுக்காக பண்ணலாம், அந்த அளவுக்கு பேசுறதுக்கு இருக்கு. அண்ட் ஹி இஸ் அ வெரி நோன் ரைட்டர் அண்ட் டைரக்டர். இட்ஸ் அன் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர், ரியலி இட்ஸ் அன் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர். ஸோ அந்த டைம்ல இந்த மாதிரி ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு, இவ்வளோ டெப்தான, கொஞ்சம் இவ்வளோ லேயர்ஸ் இருக்கிற ஒரு படம் அந்த டைம்லயே ரிலீஸ் ஆயிருக்குங்கிறது கொஞ்சம் ஆச்சரியமான விஷயம்தான். படம் ஆரம்பிக்கும் போதே ஒரு பெரிய வீடு, இட்ஸ் அ வெரி லுக்ஸ் லைக் ரிச் ஃபேமிலி. அங்க வேலை பார்க்குறவங்க இருக்காங்க நிறைய, கொஞ்சம் பேர். அந்த ஆளு கொஞ்சம் ஏதோ பேசி இஸ் மர்மரிங் சம்திங் அண்ட் வாக்கிங் அரவுண்ட், எதை பத்தியோ பேசி யாரோ திட்டுறாங்க. அப்படியே கிச்சன் போய் இருக்கும்போது ஒரு ஃபயரிங் சவுண்ட் கேட்குது, கன் ஃபயரிங் சவுண்ட். எப்பவுமே கேட்குற மாதிரி ஒரு சத்தம் தான்ங்கிற மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுக்குறாரு அவரு. அதுக்கப்புறம் வெளியில வந்து பார்த்துட்டு சின்ன டவுட் வருது. அப்படி ஹி இஸ் வாக்கிங் அப்ஸ்டேர்ஸ். ஸோ பாலச்சந்திரன் வராரு. வந்ததுக்கப்புறம் மேத்யூவை திட்டுறாரு, என்ன நீ இப்படி குடிச்சிட்டு இருந்தா போனவங்க திருப்பி வருவாங்களா, அந்த மாதிரி கேள்வியா கேட்குறாங்க. அதுக்கப்புறம் ஹீஸ் டெல்லிங் ஹிம் கோ ஃப்ரெஷன் அப் அண்ட் ஹேவ் சம்திங். ஸோ இதெல்லாம் நடந்து நைட்ல தே ஆர் ஹேவிங் அ கான்வர்சேஷன். மேத்யூவும் பாலச்சந்திரன் ஒரு கான்வர்சேஷன் நடக்குது அவங்களுக்குள்ள. மேத்யூ இஸ் டெல்லிங் திஸ் இஸ் நாட் அன் ஆக்சிடென்டல் டெத், இது சூசைட் அப்படி ரொம்ப உறுதியாக அவர் சொல்றாரு. ஏன்னா செவர்ல இருக்கிற கண்ணே பிடிக்காத ஒருத்தங்க தான் செலினா. கண்ணுனாலே பிடிக்காது, வயலன்ஸ் பிடிக்காது. அப்படி இருந்த ஒருத்தங்க செவர்ல இருந்து கன் எடுத்து அது கபோர்ட்ல இருந்த புல்லட் எடுத்து இது லோட் பண்ணி அது ட்ரிகர் பண்ணோம்னா தட் இஸ் நாட் ஆக்சிடென்ட், இட் இஸ் சூசைட். அப்படி சொல்லும்போது பாலச்சந்திரன் கேட்கிறாரு, ஏன் எதுக்கு சூசைட் பண்ணணும்? ஸோ மேத்யூ அதான் நானும் கேட்குறேன், வை அப்படி கேட்கும்போது உனக்கு தெரியாதாங்கிற மாதிரி பாலன் இஸ் ஆஸ்கிங் மேத்யூ சுகுமாரன். ஏன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மட்டும் இருக்கிற ஒரு வீட்டில் ஒய்ஃப் சூசைட் பண்ணிட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் கேள்வியே ஹஸ்பண்ட் மேலே தானே வரும். அது இவருக்கும் வருது. இவ்வளோ பழகின ஃப்ரெண்டு இருந்தும் இவருக்கும் அந்த சஸ்பீஷியஸ் லுக் கொடுத்தவர் கேட்குறாரு, ஏன் உனக்கு தெரியாதாங்கிற மாதிரி. அண்ட் ஹீஸ் ஆஸ்கிங் ஆல் கைண்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் டு டிக் அவுட் இஃப் தெர் இஸ் எனி ட்ரூத். இவர் தான் அதுக்கு காரணமாக இருந்திருக்குன்னா அது உள்ளே வரட்டுங்கிற மாதிரி இஸ் ஆஸ்கிங் சோ மெனி கொஸ்டின்ஸ் டு மேத்யூ. மேத்யூ ரொம்ப இன்னசென்ட்டாக, ரொம்ப பதட்டமாக, நான் ரீசன் இல்லை பாலாங்கிற மாதிரி ஹீஸ் டெல்லிங். பிகாஸ் எந்த விதத்துலையும் they did not have a problem. அவங்க ரொம்ப ஹாப்பி மேரிட் லைஃப் தான் இருந்திருக்காங்க. அண்ட் ஷீ இஸ் ஆல்வேஸ் காம் அண்ட் குவைட் அண்ட் எஜுகேட்டட். they did not have any financial issues. அண்ட் அந்த வேலைக்காரங்க கிட்டலாம் கேள்வி கேட்டு பார்த்தா எல்லார்ட்டையும், அங்கே வேலை பார்க்குறவங்க கிட்டையும் வெளியில் இருக்கிறவங்க கிட்ட எல்லார்ட்டையும் ரொம்ப மரியாதையாக பிஹேவ் பண்ணிட்டு இருந்த ஒருத்தங்க தான் செலினா. இப்படியெல்லாம் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கும்போது there is no way because of him, மேத்யூனால. அண்ட் அவங்க ஒரு அனாதை, அவங்க தான் மேத்யூ போய் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. இப்படியெல்லாம் இருக்கும்போது there is no way மேத்யூனால அந்த she will commit suicide. And Balan also trusting, Balachandran also trusting that. And he is not the reason. அது நம்மளுக்கும் தெரிய வருது, பாலனுக்கும் தெரிய வருது. And I'm telling you, he is not the reason. I want to knowங்கிறது ரொம்ப கட்டாயமா, ரொம்ப உறுதியா, and so desperately Matthew is asking பாலச்சந்திரன் to investigate. இது கண்டுபிடிக்கணுங்கிற மாதிரி he is requesting. ஓகே, நெக்ஸ்ட் டேல இருந்து பாலன் இஸ் ஸ்டார்டிங் இஸ் ஜர்னி டு ஃபைண்ட் த ட்ரூத். படம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் தான், பட் நீங்கள் ஃபாஸ்ட் சேஸ் ஃபைட்டு இந்த மாதிரிலாம் எதிர்பார்த்தீங்கன்னா யூ வில் பி டிசப்பாயிண்டட். ரொம்ப ஸ்லோவாக போகும்.
பட் இந்த படம் அப்படிதான் எடுக்க முடியும், இந்த கதை அப்படிதான் இருக்குது. பாலச்சந்திரன் ஸ்டார்ட் த ஜேர்னி ஆஃப் ஃபைண்டிங் த ட்ரூத். ஹி டசன்ட் நோ வேர் டு ஸ்டார்ட். ஒரு ஆஃபன் ஒரு அனாதையா இருந்த செலினாவை தான் எல்லாருக்கும் தெரியும். செலினா நிஜமாவே அனாதை கிடையாது, ஒரு அப்பா இருக்காரு, அந்த மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் அந்த இன்வெஸ்டிகேஷன்ல தெரிய வருது பாலச்சந்திரனுக்கு. அங்க இருந்து ஹீல் ஸ்டார்ட் டிகிங் த பாஸ்ட் ஆஃப் செலினா. அண்ட் பாலச்சந்திரன் நோஸ் வாட் எவர் ஷீ ரோட் அண்ட் வாட் எவர் வாஸ் பப்ளிஷ்ட், அவங்களோட கிராஃப்ட் எல்லாமே தெரியும். ஏன்னா ஹீஸ் ஆல்ரெடி அ ஃபேன் ஆஃப் ஹர். இது இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது தான் தெரிய வருது அவங்க எழுதிட்டு இருந்த பல பல விஷயங்களுக்கும் ஹிஸ்டரியோட இம்பேக்ட் இருந்திருக்குங்கிறது. அண்ட் அதை விட பல கொடுமையான விஷயங்கள் வாஸ் ஹேப்பன் இன் ஹர் லைஃப். இது ரொம்ப சர்ப்ரைசிங்காக, ரொம்ப சோகமாக அது தெரிய வரும்போது ஆஸ் அ ஃப்ரெண்ட் பாலச்சந்திரன் இஸ் கெட்டிங் சர்ப்ரைஸ்ட் அண்ட் டெரிஃபைட் knowing all of these things. இதெல்லாம் ரொம்ப அருமையாக ஹி ஆக்டட். இதில் குறிப்பாக ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ்னு சொல்லிட்டு நான் ஒரு சீன் சொல்லலை, ஏன்னா எல்லாரும் நல்லா நடிச்சிருக்காங்க. பட் படத்தோட ஹீரோ ஸ்க்ரீன் பிளே தான். படத்தில் இந்த செலினாக்கு நடந்த பல பல விஷயங்கள் அண்ட் இட் இஸ் ரியலி டெரிஃபைங். ஓகே, இதெல்லாம் கண்டுபிடிச்சு பட் ஸ்டில் இப்போ ஏன் இந்த சூசைட் இப்போ ஏன் நடந்தது? இதெல்லாம் நடந்து ஸ்கூல் லைஃப், காலேஜ் லைஃப் எல்லாம் முடிச்சு பல வருஷங்களுக்கு அப்புறம் கல்யாணம் ஆகி அதுவும் ரொம்ப ஹாப்பி மேரிட் லைஃபாக இருந்தது, ரொம்ப ஹாப்பியாக லைஃப் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த நாள் அந்த மொமெண்ட்ல ஏன் சூசைட் பண்ணணும்? பண்ணுற மாதிரி இருந்தால் அப்பயே பண்ணியிருக்கணுமே, இப்போ ஏன் பண்ணணும்? ஸோ அதுக்கு என்ன ரீசன்? அது கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து பாலச்சந்திரனோட சேர்ந்து ஆடியன்ஸுக்கும் அது புரிய வருது. பாலச்சந்திரன் யோசித்து தான் கண்டுபிடிப்பாரு, ஆடியன்ஸுக்கு அது ஒரு காட்சியாகவே தெரியும் டெஃபினெட்லி. அண்ட் அந்த ரீசன் கண்டுபிடிக்கிற அந்த தருணம் தான், அந்த ஆன்சர் உத்தரம் கண்டுபிடிக்கிற அந்த தருணம் தான் ரொம்ப முக்கியமான ஒரு சீன். அண்ட் அது உண்டாக்கிய இம்பேக்ட் தட் இஸ் வெரி பிக். அங்கே தான் கதை முடியுது. நம்மளோட பாஸ்ட்ல பல விஷயங்கள் நடந்திருக்கும், பலதுக்கும் நம்ம ரீசனாக இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். பட் என்னென்ன நடந்திருக்கோ அதுக்கெல்லாம் ஒரு இம்பேக்ட், ஒரு கான்சிக்வன்ஸ் நடக்கும். அது எப்போ நடக்கும் நம்மளால தெரியாது, அது எந்த விதத்தில் நம்ம முன்னாடி வந்து நிற்கும்ங்கிறது நமக்கு தெரியாது. அதுதான் இந்த படம் பேசுது டோட்டலாகவே. படத்தை பாருங்க. I'll come back with another movie. Bye.